கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் ஆராதனை கூட ஆண்டவர் உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள கொடுத்த நல்ல தருணத்திற்காக கூட நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் செய்திக்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இடைபெடும்படியாக ஜெபிக்கலாம். நல்ல இரக்கமுள்ள தேவனே, எங்களுடைய ராஜாவே, ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளை கூட ஆண்டவரே உம்மை ஒரு கூட்டமாக கூடி வர செய்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கவும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் கொடுத்த தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது உம்முடைய வசனத்தை கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான கவனசலுக்கும் நீங்கள் நீக்கி போட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஒருமுக சந்தையை கொடுத்து இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாகவும் அதன்படி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தலாம் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தருணம் முழுவதையும் நாங்கள் ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்படுகிறோம். இயேசு கேட்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த சங்கீதம் 72 உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சங்கீதத்தை நீங்களுடைய முதல் பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது இப்படியாக ஆரம்பிக்கிறது இல்லையா? சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று. அந்த சங்கீதத்தினுடைய 20வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த சங்கீதமானது தாவீது ராஜா அவனுடைய கடைசி காலத்தில் ஒருவேளை தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் அரசாட்சிக்கு வருவதற்கு முன்பதாக அவனை பற்றி அல்லது அவனுக்காக ஏறெடுக்கிற ஒரு ஜபமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. அது இந்த சங்கீதத்தினுடைய முழுவதும் நாங்கள் 1 முதல் 19 வசனங்கள் வாசிப்போம் என்றால் இது சாலமோனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் அவனுடைய வளத்தையும் அவனுடைய செழிப்பையும் காட்டுகிறது. அது மட்டும் கிடையாது, இது சாலமோனுடைய ராஜ்யத்தை மாத்திரமல்ல, சாலமோனுக்கு பின்பதாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒருவருடைய ராஜ்யத்தை இது தெளிவாக பேசுகிறது. ஏனென்றால் இந்த சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் சாலமோனுடைய நாட்களிலே நடந்தேறவில்லை, முழுவதுமாக நடைபெறவில்லை. அப்படி என்றால் இது சங்கீதத்தை முழுவதுமாக யாருடைய ராஜ்யபாரத்தினுடைய காலத்தில் நடைபெற்ற என்றால் அது வர இருந்த மேசியாவினுடைய ராஜ்யத்தை பற்றி இது பேசுகிறது. அப்படி என்றால் இந்த சங்கீதம் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய ஆளுகை பற்றியும் குறிக்கக்கூடிய ஒரு மேசியாவினுடைய சங்கீதமாக இருக்கிறது. பல சங்கீதங்கள் நாம் 150 சங்கீதங்களே பல சங்கீதங்கள் மேசியாவை பற்றிய சங்கீதங்களாக இருக்கிறது. அது மேசியாவை ஒரு உருவமாக வைத்து பல சங்கீதங்களை பாடப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அப்படிப்பட்ட ஒரு வகையில் இது ஒரு மேசியாவின் சங்கீதமாக இருக்கிறது. அது மட்டுமன்றி தாவீதும் சாலமோனும் மேசியாவை குறிக்கக்கூடிய ஒரு உருவகங்களாகவும் இருக்கிறார்கள், ஒரு டைப்பாலஜி இல்லையா? அப்படி என்றால் இந்த சங்கீதம் மேசியாவை பற்றிய அல்லது கிறிஸ்துவை பற்றிய ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஏனென்றால் பல பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் மேசியாவை முன்னோக்கி பார்க்கிறவர்களாக, லுக்கிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆவலோடு கூட மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சாலமோனும் தாவீதும் இயேசு கிறிஸ்துவினுடைய உருவங்களாக இருந்தாலும் கூட பல நேரங்களே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தினால விழுந்து முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தார்கள். ஒருவேளை நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் அதிகமாக ரத்தத்தை சிந்திருந்ததுனால அவனுக்கு தேவாலயம் கட்டுவதற்கான அனுமதி கூட கிடைக்கவில்லை. சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே முதலாவதாக அவன் செழிப்பான ஒரு ஆட்சியும் ஒரு அமைதியான ஆட்சியும் கொடுத்தாலும் கூட பிற்காலத்திலே அவன் பாவத்திலே விழுந்து போனதன் காரணமாக அவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமை பிறந்த ஒரு ராஜாவாக கடைசி வரைக்கும் திகழ முடியவில்லை. அப்படி என்றால் இந்த உருவங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை 100% வெளிப்படுத்த முடியாத ஒரு உருவங்களாக தான் இருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் பழைய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் நாம் புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும் பொழுது பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகள் இருந்தாலும் கூட அது ஒரு முழுமையற்றவை என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் வர இருக்கிற மேசியான இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மேலானவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் இந்த சங்கீதத்தை இன்று நாம் மாலை சாலமோனின் ராஜ்யத்தை குறிப்பதாக அல்லாமல் மேசியாவின் ராஜ்யத்தை மனதிற்கொண்டு இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியை நாம் ஆராய்வதற்கு முன்பதாக ராஜ்யம் என்றால் என்ன, அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பல இடங்களிலே நாம் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழும் பொழுது பல இடங்களில் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பரலோக ராஜ்யத்தை பற்றியும் பேசுகிறார். பலருக்கு
நாம் இந்த உலகம் ஆனது சாத்தானால் ஆளப்படுகிறது என்ற ஒரு தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான், அவன் முழுவதுமாக ஆண்டு கடைசி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய முழுமையான ஆளுகை இருக்கும், அதுவரை இந்த உலகம் சாத்தானால் ஆளப்பட்டு கொண்டிரு என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு உண்மையான ஒரு சத்தியம் கிடையாது. ஏனென்றால் நாம் இந்த உலகம் ஆண்டவரால் அல்லது கிறிஸ்துவால் ஆளப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ராஜ்யம் அல்லது பொதுவாக நாம் ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது உலகம் முழுவதும் உள்ள நித்தியமும் சர்வ அதிகாரம் கொண்டதுமான தேவனுடைய ஆட்சியை அது குறிக்கிறது. அல்லது இந்த படைக்கப்பட்ட எல்லாவற்றின் மேலே ஆண்டவர் கொண்டிருக்கிற அதிகாரத்தையும் சர்வ வல்லமையும் அது குறிக்கிறது. குறிப்பாக அதுதான் நம்ம சங்கீதம் 103:19 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்று அந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். இன்னும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிக்கும் ஆட்சியையும் ஆளுகையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்கள் நம்முடைய வேதத்துக்கு எபேசியர் 1வது அதிகாரம் 19 முதல் 23வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பி என்றால் அது உங்களுக்கு எளிதாக இருக்கும். எபேசியர் 1:19 முதல் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மருத்துவலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் எழுதுகிறார் எபேசிய பட்டணத்திற்கு. 20வது வசனத்துல பாருங்கள், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. இது ஒரு கடந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது வருங்காலத்தை பற்றி பவுல் எழுதவில்லை, மாறாக அவர் கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி பேசுகிறார். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படித்து எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தறினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்து ஆண்டு கொண்டிருக்கிறார். இயேசுவின் மூலமாகவும் அவர் வழியாகவும் ராஜாவாகிய தேவன் உலகிற்கு கிறிஸ்து தம்முடைய உலகத்திற்கு வந்ததினாலே தம்முடைய ரட்சிப்பினுடைய ஆட்சியை ராஜாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நிலைநாட்டுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் பார்ப்போம்னால் சில வசனை நாம் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது லூக்கா 17:21 இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது விராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய ஆள் தத்துவத்திலும் அவர் பிரசன்னத்திலும் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய நடுவில் இருக்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. முதலாவதாக பாவம், சாத்தான் மற்றும் மரணம் ஆகியவற்றின் மீது வெற்றி கொள்வதன் மூலமாக தம் மக்களின் இருதயங்களிலே அவர்களின் உறவுகளிலும் கிறிஸ்து தம்முடைய ஆட்சியை செயல்படுத்துகிறார், அல்லது அவருடைய மக்களை தம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறார். அவருடைய நம்முடைய இருதயங்களிலே இயேசு கிறிஸ்து ராஜரிகம் பண்ணுகிறார் அல்லது ஆளுகை செய்கிறார். இரண்டாவதாக தம்முடைய ஆட்சியை செலுத்துவதன் மூலமாக இவ்வுலகத்தை சார்ந்ததும், ஒருவேளை நம்முடைய உலகத்தை சாராததும் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தை போன்ற ராஜ்யங்கள் கிடையாது, மாறாக இந்த உலகத்தை சாராததும் ஒரு புதியதான ஒரு விசுவாச பிணைப்பை கொண்டதுமான ஒரு குடிமக்களை, நம்முடைய சபையை தமக்கென்று ஏற்படுத்தி அவர் நம்மை ஒன்று சேர்க்கிறார். அடுத்து கடைசியாக அவர் 2ஆம் வருகையின் போது புதிய வானத்தையும் புதிய பூமியை படைப்பதன் மூலமாக தம்முடைய ஆட்சியை முழுமைப்படுத்துகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ரட்சிப்படைந்திருப்பீர்கள் என்றால், ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால், அவருடைய குமாரத்தையாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இயேசு இந்த உலகத்தில் வரும் பொழுது 2ஆம் வருகையின் போது அவருடைய ராஜ்யம் முழுமை பெறும். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது, அது வந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு முழுமையுடன் ஒரு நாள் வரும். The kingdom of God has come, it is coming and it will come in perfection one day. அப்படி என்றால் இப்பொழுது நாம் அந்த ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் சில குணாதிசயங்களை அல்லது அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தினுடைய சில பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
இந்த சங்கீதத்தை நம்ம இப்படி பார்க்கலாம். எப்படி என்றால், ஒரு சங்கீதம் 1 முதல் 4வது வசனம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஒரு நீதியின் ராஜ்யம் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரைச்சஸ் கிங்டம். அல்லது 5 முதல் 7வது வசனங்கள் அது ஒரு இட்டர்னல் கிங்டம் அல்லது நித்திய ராஜ்யம். இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை நித்தியமானது என்பதை நமக்கு காட்டுகிறது. 8 முதல் 11வது வசனம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் உலகளாவியது என்று நமக்கு காட்டுகிறது, அல்லது யூனிவர்சல் கிங்டம். அடுத்ததாக 12 முதல் 14 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு கருணையின் ராஜ்யம் அல்லது ஒரு இரக்கத்தின் ராஜ்யமாக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இருக்கிறது. 15 முதல் 17 வசனங்கள் அது நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யமாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இருக்கு என்று நமக்கு இந்த சங்கீதம் காட்டுகிறது. கடைசியாக இந்த ராஜாவுக்குடைய துதியும் மகிமையும் எப்படி இருக்கும் என்று இந்த கடைசியாக நம்ம 18 முதல் 19 வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் நீதியின் ராஜ்யம், நித்திய ராஜ்யம், உலகளாவிய ராஜ்யம், கருணையின் ராஜ்யம், அடுத்ததாக ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யமாக இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இருக்கிறது. முதலாவதாக 1 முதல் 4வது வசனங்களை நாம் பார்க்கலாம். நீதியின் ராஜ்யமாக இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக அவன் எப்படி ஜெபிக்கிறான் என்று பாருங்கள். தாவீது தன்னுடைய மகன் ஒரு நீதி உள்ள ராஜாவாக இருக்கவும் தேசத்திலே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறார். அப்படி நிலைநாட்டப்படும் பொழுது என்ன நடக்கும் என்றால் தேசத்திலே சமாதானம் வரும் என்று இந்த வசனம் காட்டுகிறது. அதாவது 3வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு ராஜா நீதியோடு ஆட்சி செய்யும் பொழுது அந்த நாட்டிலே சமாதானம் இருக்கும் என்று நமக்கு இந்த வசனம் காட்டுகிறது. ஒருவேளை சாலமோன் ராஜா தம்முடைய ஆரம்ப நாட்களிலே நீதியுடன் ஆட்சி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாணத்தை அவர் கொடுத்திருந்தார். ஜனங்களை நன்றாக நியாயம் விசாரித்தார். அனைவருக்கும் சமாதானம் இருந்தது, எந்த பக்கமும் போர் இல்லை, ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் கடைசி நாட்களிலே அவன் ஒரு நீதியுள்ள ராஜாவாக இருப்பதிலிருந்து தவறி போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நீதி உள்ள ராஜாவாக மட்டுமல்லாமல் தன் மக்களுக்கு நீதியை அருளக்கூடிய ராஜாவாகவும் இருக்கிறார். வாசிங்கள், பார்க்கலாம். நாம் ஏசாயா 9வது அதிகாரம் 6 முதல் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 7வது வசனம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. இது யாரை கொடுக்கிறது என்றால் மறுபடியும் கிறிஸ்துவை பற்றியதான ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இது முதற்கொன்று என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்றார். இந்த ராஜா எப்படி தம்முடைய மக்களுக்கு நீதியை அருளுகிறார்? இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய மக்களுக்கு நீதியை அருளுகிறார் என்றால் விசுவாசத்தின் மூலமாக அருளுகிறார். எப்பொழுது நாம் அவருடைய மரணத்தின் மீதும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மீதும் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நாம் பாவிகளாகிய நாம் அவருடைய ரத்தத்தின் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு அவரிடம் இருக்கிற கணக்கிடப்பட்ட அந்த நீதியை, அல்லது நம்ம இம்ப்யூட்டட் ரைட்சஸ்னஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, கணக்கிடப்பட்ட அந்த நீதியை நம்முடைய கணக்கிலே அவர் சேர்க்கிறார். நான் ஒரு நீதியற்றவனாக பாவியாக நான் சிலுவையின் இடத்திற்கு நான் செல்லும் பொழுது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நீதி என் மேல் போர்த்தப்படுகிறது. அவருடைய நீதியை கொடுத்து என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் இருந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய நீதி என்னுடைய கணக்கில் சேர்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இப்பொழுது நான் நீதிமானாக்கப்படுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக. அவருடைய சிலுவையின் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுகிறேன். நான் இப்பொழுது கடவுளுக்கு முன்பதாக ஒருபோதும் பாவியாகவோ அல்லது தண்டனைக்குரியவனாக நிற்பது கிடையாது. நாம் கடவுள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக சிலுவையின் மூலமாக என்னை பார்க்கும் பொழுது அவர் என்னை நீதிமானாக்குகிறார், அல்லது நீதிமானாக என்னை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். நான் ஒருபோதும் இப்பொழுது தண்டனைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நான் நீதிமானாக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த சங்கீதம் சொன்னபடியாக நாம் இப்பொழுது கடவுளோடு கூட சமாதானத்தை பெற்றவராக இருக்கிறோம்.
முன்பதாக நான் எதிரியாக இருந்தேன், கடவுளுக்கு எதிரியாக நான் பாவத்தில் இருந்தேன், நான் தண்டனைக்குட்பட்டவனாக இருந்தேன். இப்பொழுது பிதாவோடு கூட நான் ஒப்புரவு பெற்றவனாக நான் இருக்கிறேன். அதனால நாம் வாசிக்கிறோம் ரோமர் 5:11. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எதன் மூலமாக? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்களாக. எப்படி விசுவாசம்? என்னுடைய விசுவாசம் ஒரு ரட்சிப்புக்குரிய விசுவாசமாக, நான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மேலும் அவருடைய சிலுவை மரணத்தின் மேலும் நான் விசுவாசம் வைக்கும் பொழுது நான் படுகிறோம். இந்த சமாதானம் என்பது அவருடைய ஒப்புரவாக்கக்கூடிய சமாதானம் மாத்திரம் கிடையாது. நம்முடைய உடல், ஆன்மா, நம்முடைய வாழ்க்கையில் நிலவக்கூடிய ஒரு உண்மையான அன்பையும், உண்மையான சமாதானத்தையும், அமைதியும், ஒரு களிப்பையும் குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது நாம் சமாதான நிறைந்தவர்களாகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் நாம் மாற்றப்படுகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த நீதியின் ராஜ்யத்திலே வாழும் அனைவரும் நீதியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் அதாவது சில நீதியுள்ள காரியங்களை நாம் செய்யும் பொழுது, ஏழைகளுக்கு உளவடித்தல், எப்பொழுது நாம் ஒரு ஒடுக்குமுறை இருக்கிறதோ அல்லது அநியாயம் நடக்கிறதோ அந்த நேரத்தில் நாம் குரல்கள் கொடுப்பது, இது கூட ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு செய்கையாக கூட இருக்கும். அப்படி என்றால் நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஒரு சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, முதுமை அடைந்த தாவீது தன்னுடைய மகனுக்காக ஜெபித்தது போல சபையில் உள்ள இளையவர்களுக்காக நாமும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பெற்றோர்கள் தங்களுடைய மகன்களுக்காகவும் குமாரர்களுக்காகவும் குமார்த்திகளாகவும் அவர்கள் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகவும் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த உலகத்தினுடைய அரசாங்கங்களுக்காக, ஒருவேளை இந்த உலகத்தை ஆளுகிற நம்முடைய மத்திய அரசாங்கங்களுக்காக, மாநில அரசாங்கங்களுக்காக, இந்த உலகத்தை ஆளுகிற அநேக அரசாங்கங்களும் கூட நீதியுள்ள ஆட்சி தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏழைகளுக்கு இறங்குவர்களாக அல்லது அநியாயம் செயலில் தண்டிப்பவர்களாக அல்லது நீதியை நிலைநாட்டக்கூடிய ராஜ்யங்களாக இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த சபையை நடத்துகிற மூப்பர்களுக்காக, போதவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, குடும்பத்திலே தலைவர்களாக இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நீதியுடன் தன்னுடைய குடும்பத்தை நடத்தவும் சபையை நடத்தவும் ஆண்டவர் பலன் தரும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கடைசியாக நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திலே ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்களா? அல்லது அவர் கொடுக்கக்கூடிய அந்த நீதியை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திலே நீங்கள் அங்கமாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் சோதித்தறிவுகளாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் பார்ப்போம் என்றால் 5 முதல் 7வது வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் ஒரு நித்திய ராஜ்யமாக இருக்கிறது என்று நமக்கு காண்பிக்கிறது. 5வது வசனத்தை பாருங்கள். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உம்மை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் ஒருபோதும் முடிவடையாத ராஜ்யமாக இருக்கிறது. ஒருவேளை தாவீது ஒரு சிறந்த ராஜாவாக திகழ்ந்தால் அவர் ஒரு 40 வருடங்கள் இஸ்ரவேலை ஆட்சி செய்தார். அவர் மரித்தார். அதற்கு பின்பதாக சாலமோன் வந்தான். சாலமோன் வந்தாலும் கூட 40 வருடங்கள் அரசாட்சி செய்தான். அவனும் மரித்தான். இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆட்சியாளர்களுடைய நிலைமையும் இதுவாக தான் இருக்கும். அவர்கள் எவ்வளவு வல்லமை மிக்கவர்களாக இருந்தாலும் கூட, நீதி உள்ளவர்களாக இருந்தாலும் கூட, நல்லவர்களாக இருந்தாலும் கூட, மக்களுக்கு நன்மை செய்வர்களாக இருந்தாலும் கூட, கடைசியில் அவர்கள் மரித்து போகலாக இருக்கிறார்கள். அவருடைய ராஜ்யங்களும் கூட மறைந்து போகிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையோ அல்லது அவருடைய ராஜ்யமோ அப்படிப்பட்டவை அல்ல. அவர் என்றென்றும் வாழக்கூடிய ராஜா. அவருடைய ராஜ்யமோ நித்தியமான ராஜ்யமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய அரசர்கள் அவரை மனமுவந்து இன்னும் அவரை பணியாமல் இருக்கலாம், அல்லது அவருடைய மேல ஆதிக்கத்தை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தினுடைய நடக்கிற காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால் அவ்வளவு ஆட்சியாளர்கள் அவர்கள்தான் இந்த உலகத்திலே பெரியவர்கள், சிறந்தவர்கள் எண்ணிக்கொண்டு கொண்டு எல்லா விதமான காரியங்களையும் செய்து போர், சண்டை, இன்னும் அநேக விதமான அறிவற்ற காரியங்கள் கூட ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஆதிக்கத்தை அல்லது அவருடைய ராஜ்யத்தை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவ்வாறு செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம பிலிப்பியர் 2:9 முதல் 11 வசனங்களை பார்க்கும் பொழுது கூட அவர் ஒரு நாள் அவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய
அந்த ஒரு நிகழ்வு நடைபெறும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அது மட்டும் கிடையாது, தம்முடைய ஆவியின் வல்லமையினால் திருச்சபையின் ஐக்கியத்துக்குள் மனிதர்களை அவர் தமக்கு கீழ்ப்படியும் கூட இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது நம்ம சார்லஸ் ஸ்பர்ஜன் இப்படியாக எழுதினார் அவருடைய ஒரு கமெண்ட்ரியில, காலத்தின் கரையில் சீசர்களின் சிதைவுகளையும் முகலாயர்களின் எச்சங்களையும் உதுமானியர்களின் இறுதி தடயங்களையும் நான் காண்கிறோம். சார்லமன், மெக்ஸ்மில்லியன், நெப்போலியன் இவர்கள் நம் கண்முன்னே நிகழ்வுகளைப் போல எவ்வளவு விரைவாக கடந்து செல்கிறார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை, ஆனால் இயேசுவோ என்றென்றும் இருக்கிறார் என்று ஸ்பர்ஜன் எழுதியிருக்கிற நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் என்றால், தானியேல் 7:14 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கும். என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆட்சி செய்யும் பொழுது, நாம் அவருடைய ஆளுகைக்கு உட்படும் பொழுது, அவர் ஆளுகை செய்யாத தருணம் ஒரு நாளும் கூட இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக வருகிறோமோ, அவருடைய ஆளுகைக்கு உள்ளாக வருகிறோமோ, நாம் மரணத்தின் தாண்டியும் கூட அவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்க போகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்தியமானது, அழியானது. அவர் தொடர்ந்து ஆளுகை செய்கிறதாக இருக்கிறார். இதனுடைய ஆசீர்வாதம் என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால், 6-7 வசனம் பார்ப்போம் என்றால், புல்லறு பூண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். புல்லறுப்பு உண்டு என்ற வெளி என்று சொல்லும் பொழுது ஒரு வளமில்லாத ஒரு செழிப்பற்ற நிலத்தை அது குறிக்கிறது. அவர் பூமியை நனைக்கும் தூறலை இறங்குவார் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு உட்படும் பொழுது அதை அவர் வளமானதாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றுகிறார் என்று நாம் அதை புரிந்து கொள்ளலாம். அவருடைய ராஜ்யத்திலே வாழ்கிற நமக்கும் அது பொருந்தும். எப்படி என்றால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் நாம் அவருடைய ஆளுகைக்கு நாம் ஒப்புக்கொடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக மாறும். எப்படி அந்த ஒரு வளமில்லாத ஒரு செழிப்பற்ற நிலத்திலே மழை பெய்யும் பொழுது அது எப்படி பூத்து குலுங்கி கனிகளை கொடுக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய ஆளுகைக்கு ஒப்படைக்கும் பொழுது நாம் ஒரு கனி உள்ள மரங்களாக, கனி உள்ள செடியாக மாறுவோம். ஆனால் நாம் எப்பொழுது நம்ம முழுவதும் அவருக்கென்று ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு நாம் முழுவதுமாக வராத பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு கனியற்ற ஒரு மலடான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் ஆளுவதற்கு அவருக்கு நாம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதும் அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படுவதும் ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கனிகளை கொடுக்கவில்லை என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பினுடைய கனிகளை என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுக்கவில்லை என்றால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதுமாக அவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கவில்லை, என்னுடைய எல்லா அங்கங்களிலும் அவர் முழுவதுமாக ஆளுகை செய்யவில்லை என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கும். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், ஏசாயா 55:10-11 வசனங்கள், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் எண்ணத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும். என்னுடைய வேத வசனங்களின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவருடைய ஆளுகைக்கு நான் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நான் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் எப்பொழுது முழுவதுமான கனிகளை கொடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த நித்திய ராஜ்யத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அடுத்ததாக 8-11 வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை உலகளாவியது அல்லது அவருடைய ராஜ்யம் உலகளாவியது, இட்ஸ் யூனிவர்சல் கிங்டம் என்று நாம் பார்க்கிறோம். 8-11 வசனத்தை பார்க்கலாம். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார்.
வனாந்தரத்தார் அவருக்கு முன்பதாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் என்று பார்க்கிறோம். சாலமோனின் ஆட்சியிலே சமுத்திரம் என்பது ஒரு மத்திய தரைக்கடல் முதல் அரபிக்கடல் வரை உள்ள ஒரு பகுதியை, ஒரு நிலப்பகுதியை குறிக்கிறது. இவ்வசனங்கள் அனைத்து மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள அனைத்து தேசங்களையும் கூட இந்த பகுதி குறிக்கிறதா இருக்கிறது. இதில் நதி என்று சொல்லும் பொழுது ஒரு யூப்ரிட்டஸ் நதியை குறித்து இங்க சங்கீதக்காரன் பேசுகிறான் என்று பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, சங்கீதக்காரனால் எண்ணி பார்க்க முடியாத மிக தொலைவில் இருக்கக்கூடிய இடமாக தர்ஷீஷ் என்பது மேற்கேயும், மிக தொலைவான நகரமான ஷேபா ஆகியவை தெற்கேயும் இருப்பதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தாவீதுடைய எண்ணம் என்றால், அவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய எல்லைகளை கொண்டதாக சாலமோனுடைய ராஜ்யம் இருக்க வேண்டும் என்று அவன் விண்ணப்பிக்கிறான். இங்கே ஒருவேளை ஷேபா என்றது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருப்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மேற்கே பார்ப்போம் என்றால் தர்சீஸ் பட்டணமும் ஒரு பெரிய ஒரு எல்லை, அதாவது தாவீது நினைத்து பார்க்க முடியாத ஒரு எல்லை உடையதாக அதனுடைய ராஜ்யம், சாலமோனுடைய ராஜ்யம் இருக்க வேண்டும் என்று இங்கே தாவீது ஜெபம் பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி எங்கெங்கும் பிரசங்கப்படுகிறதோ அங்கு அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய முழு ராஜ்யத்தையும் ஆளுகிறார் இருக்கிறார். அவர் எந்த ஒரு பூலோக எல்லையிலும் கட்டுப்படுத்தப்படவராக இருக்கிறார். ஆப்பிரிக்காவில் உள்ள மக்களுக்கு எப்பொழுது நற்செய்தி சொல்லப்படுகிறதோ அங்கும் அவருடைய ராஜ்யத்தினுடைய குடிமகள் இருக்கிறார்கள். ஆசியாவிலும் கூட அவருடைய குடிமகள் இருக்கிறார்கள். நீங்கள் பழங்குடியினர் எந்த மூலையில் நீங்கள் போனாலும் கூட அவர் எங்கெல்லாம் நற்செய்திகள் பிரசங்கப்படுகிறதோ, எப்பொழுதும் மக்கள் அவருடைய நற்செய்தியை கேட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்களோ, அவருடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்திற்குள்ளாக வருகிறார்களோ, அவர்கள் அனைவரிடத்திலும் கூட இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வதாக அவருடைய ராஜ்யம் எல்லா பூமியுடைய எல்லைகளை கடந்ததாக ஒரு மிக பெருந்ததாக இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய இந்திய நாடு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு கடலுக்கு என்ற எல்லை இருக்கிறது. பூலோகத்திற்கு அது நம்முடைய இந்திய வரைபடத்தில் ஒரு எல்லை இருக்கிறது. கடலில் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டி மீன் வைக்க கூடாது என்று மீனவர்களுக்கு கட்டளை இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி என்று சொல்கிறார்கள். அதாவது அவருடைய கடல் ரீதியான ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூலோக எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக உலகம் தழுவிய உலகளாவிய ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. அவருடைய வாழுகை உலகளாவியதாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 8:27 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சாலமோன் சொல்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த ஆட்சிக்கு புவியியல் எல்லைகளோ ஒரு முடிவோ கிடையாது. பரலோகத்தில் கூட அவரை அடக்கி வைக்க முடியாது. எனவே எந்த ஒரு ஆலயத்தாலும் கூட அவரை கொள்ள இயலாது. எந்த ஒரு தேசத்தாலும் அவரை தன்னுள் அடக்கிவிட முடியாது என்று நமக்கு இந்த வசனத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம். அதாவது தாவீதுடைய சாலமோனுடைய காலத்திலே ஓரளவுக்கு அவர் இஸ்ரவேல் ஓரளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் வர இருந்த மேசியாவின் காலத்திலே அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் அதற்கெல்லாம் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. பூமியில் எல்லைகளை எல்லாம் கடந்ததாக அவருடைய ராஜ்யம் பரவி இருந்தது. 9-10 வசனங்களை பார்க்கும் பொழுது, வனாந்தரத்தார் அவருக்கு முன்பதாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் என்று பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய உலகம் முழுவதும் மக்கள் தன்னுடைய குமாரனை வணங்க வேண்டும் என்று ஜபிக்கிறான். ஒருவேளை சாலமோனுடைய ராஜ்ய பாரத்தின் போது இது ஓரளவு நிறைவேறியது. அதாவது சேபாவினுடைய ராஜகுமாரி சாலமோனை பார்த்து அவனை புகழ்ந்து அவனை பணிந்து கொள்ளும் பொழுது அது ஓரளவு பகுதியாக நிறைவேற்றியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்பொழுது ஆண்களும் பெண்களும் அவருடைய பிரஜையாக மாறி அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை வணங்கும் பொழுது அது முழுவதுமாக நிறைவேறின ஒரு விஷயமாக இருக்கிறது. சாலமோனுடைய காலத்திலே சேபாவினுடைய ராஜகுமாரி வரும் பொழுது ஒரு முன்னடையாளாக மட்டும்தான் இருந்தது. அது இயேசு கிறிஸ்துடைய ராஜ்ய பாரத்தின் போது அது முழுவதுமாக நிறைவடைந்ததை நாம் பார்க்கிறோம். அனைத்து ராஜாக்களும் ஒருவேளை அவர்கள் மனம் பணிய மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் அனைத்து ராஜாக்களும்
அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக பணியும்படியாக கட்டாயப்படுத்தப்படுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதான் 9வது வசனத்தில் பார்க்கிறோம், வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10 முதல் 11 வசனம் நம்ம இப்படி வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முடங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். அவருடைய ராஜ்யத்தினுடைய குடிமகன்கள் யார் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அல்லது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மனதார வந்து சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட அவரை தொழுது கொள்வார்கள். ஆனால் அவரை புறக்கணித்தவர்களோ ஒரு நாள் அவருக்கு கீழ்ப்படியும்படியாக நிர்பந்திக்கப்படுவார்கள். அதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வானோர் பூதளத்தோர் பூமி கீழோருடைய முடங்கால்கள் யாவரும் முடங்கும் ஒரு நாள். ஒருவேளை அவர்களை இப்பொழுது இந்த ராஜாக்களும் இப்பொழுது இந்த மக்களும் அவரை புறக்கணித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவார்கள், நிர்பந்திக்கப்படுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 2:10-12 வசனத்தில் நாம் எப்படியா வாசிக்கிறோம், இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபங்களாலும் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டு கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படி என்றால் நீங்கள் பாக்கியவான்களா, நீங்கள் பாக்கியசாலிகளா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள், பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஒருவேளை அவரை நீங்கள் தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நீங்கள் அவரிடத்தில் வராமல் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒரு நாள் வரும் அன்று இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நியாயாதிபதியாக சந்திக்க நேரிடும். ஆகையென்றால் இயேசு கிறிஸ்துவில் வந்து அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் உலகளாவியது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை நாம் ஒரு சிறு கூட்டமான ஒரு சபையாக இருக்கலாம், நாம் ஒரு சல சபையினுடைய அங்கத்தினராக நாம் இருக்கலாம். ஆனால் நாம் ஒரு உலகளாவிய சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் நாம் உலகளாவிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியினுடைய அங்கத்தினர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் நாம் உலகளாவிய சபைக்கென்று நாம் ஜெபிப்பவர்களாகவும், நற்செய்தியுடைய பரவலுக்காக நாம் ஜெபிப்பவர்களாகவும், அதனுடைய உலகளாவிய ராஜ்யம் எப்படி இந்த உலகத்தில் செயல்படுத்தப்பட போகிறது என்பதில் அக்கறை உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உலகளாவியது என்று சொல்லும் பொழுது நாம் உலகளாவிய அந்த ராஜ்யத்திலே ஒரு குடிமகளாக இருக்கிறோம். அந்த குடிமகளாக இருக்கும் பொழுது அதனுடைய பொறுப்புகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கை அதில் பொறுப்புள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வது முக்கியம். அதில் முதல் காரியம் என்னவென்றால், உலகளாவிய ராஜ்யத்திற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பரவவும், இன்னும் அதிகமான மக்கள் இயேசு கிறிஸ்துவில் வரும்படியாக நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் கருணையின் ராஜ்யமாக இருக்கிறது. 12 முதல் 14 வசனங்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய கருணையின் ராஜ்யம் என்று சொல்லும் 12 முதல் 14 வசனம் பார்க்கும் பொழுது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார், பலவீனனுக்கு எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பார், அவர்கள் ஆத்மாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார், அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். ஒருவேளை பூமிக்குரிய ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பொழுது மக்களை மறந்து விடுவார்கள். அதுவரை அவர்கள் மக்கள் மேல மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக அவர்கள் ஒருவேளை சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை பேசலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த என்பதாக அவர்கள் கடுமையானவர்களாகவும் கனிவற்றவர்களாகவும் மாறுவது ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கிறது. நீங்கள் இப்போ பூமியில் அநேக ஆட்சியாளர்களை பற்றி கூட நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஹிட்லர் கூட அப்படிதான். அவர் வரும்பொழுது ரொம்ப ஒரு இனிமையானவராக அல்லது மக்களால் அதிகம் விரும்பப்படுவராக அந்த உலகத்திற்கு வந்தார், அவர் ராஜ்யத்திற்கு வந்தார். ஆனால் கடைசியில் அவர் செய்த காரியங்கள் மிகவும் ஒரு கொடுமையான காரியமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒரு நீதி உள்ளதும் நித்தியமானதும் உலகளாவியதும் மாத்திரமல்ல, அது ஒரு இரக்கமுள்ள ராஜ்யமாக இருக்கிறது. அவருடைய ஆளுகை இரக்கம் உள்ளதாக இருக்கிறது, கருணை உள்ளதாக இருக்கிறது. அதான் அவர் மத்தேயு 11:22 அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஒருவேளை அவர் பூமியிலே வாழும் பொழுது அவர் செய்த ஒவ்வொரு செயல் மூலமாக அவருடைய இரக்கம் கருணை வெளிப்பட்டதை நம்ம பார்க்கலாம். தீண்டத்தகாதவர்களை அவர்கள் தொட்டார். குஷ்டரோகிகளை யாரும் தொடமாட்டார்கள். அவர்கள் வேண்டி விரும்பி போய் அவர்கள் தொட்டார். அவர்களை குணப்படுத்தினார். பசியுள்ளவர்களுக்கு உணவளித்தார். இந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டிருந்த சில நபர்களை அவர்கள் இவர் தேடி போய் அவரோடு கூட உணவடைந்தார். அவரோடு கூட பழகினார். பாவிகளோடு கூட பழகினார். பாவிகளோடு அமர்ந்து உணவருந்தினார். உடைந்த உள்ளம் கொண்டவர்களோடு கூட தன்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் செய்த ஒவ்வொரு செயலிலும் கூட அவருடைய கருணை இறக்கையும் வெளிப்படுத்துவதையும் பார்க்கலாம். மத்தேயு 35:35-37 வசனம் கூட, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி என்று நாம் பார்க்கிறோம். மனதுருகி என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கமுடையவராக கருணை உடையவராக இருக்கிறார். அதனால்தான் ஒரு பாவியாகிய நாம் அவரிடத்தில் நாம் செல்லும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் அதை நாம் மன்னிப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். அதாவது நம்முடைய 1 யோவான் 1:9 கூட நம்ம எப்படியாக வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த 13 வசனத்தை கூட நாம் மறுபடியுமாக, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று பார்க்கிறோம். அவர் இறங்குகிறவராக, எளியவனுக்கும் இறங்கி அவர் எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரிடத்துல போகும்போது எந்த தகுதியோடு கூட போவது கிடையாது. நம்ம இடத்துல இருக்கிறது எல்லாம் பாவம் தான். நம்ம அவர் இடத்துல செல்வதற்கு எந்த புண்ணியமும் நற்கிரைகளும் நம்ம இடத்துல கிடையாது. இருந்தாலும் கூட நம்ம மனதுருகி நம்மை ரட்சிக்கிறவராக அவர் இருக்கிறார். அது மட்டும் கிடையாது. 14 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் ஆத்மாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். யாரு? அந்த அதாவது அவருடைய குடிமக்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ரத்தம் என்று சொல்லும்போது நம்முடைய ஜீவனை குறிக்கிறது. இங்கே நம்முடைய ரத்தமும் ஜீவனும் அவருக்கு வெளியேற பெற்றவை. ஏனென்றால் அவர் நமக்காக மனமுவந்து வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கிரயம் கொண்டவராக இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், நம்முடைய ரத்தம் அவருக்கு ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது மட்டும் கூட, ஒருவேளை நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளாக வாழ்ந்து போது கூட நாம் ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ்வது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் தோற்று போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்தில் நாம் விழுந்து போகிறோம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவிடம் நாம் போகும் பொழுது அவர் ஒருபோதும் நம்மை தள்ளி விடுவது கிடையாது. தொடர்ந்து நம்ம மீது கூட இரக்கமும் மனது உருக்கமும் கொண்டதாக இருக்கிறார். நாம் எப்பொழுது அவரிடத்தில் சென்றாலும் கூட நம் மனமுடைந்த நிலையில் செல்லும் பொழுது, நாம் பாவ மன்னிப்புக்கென்று செல்லும் பொழுது, உடைந்த மனநிலையோடு கூட அவர் செல்லும் பொழுது நம்முடைய பலவீனத்தை அவர் அறிந்து கொண்டு நம்மை ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாக தம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நாம் நம்முடைய பாவ சோதனை நாம் விழுந்து போகிறோம். இருந்தாலும் கூட கடவுள் நம்மை தள்ளிவிடுவது கிடையாது. இதுதான் இரக்கத்தினுடைய ராஜ்யம் அல்லது இரக்கத்தினுடைய ஆளுகையா இருக்கிறது. ஏசாயா 42:3 நாம் வாசிக்கிறோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் ஒருபோதும் நெறிந்த நாணலை முறிப்பது கிடையாது. மங்கி எறிகிற ஒரு பலவீனமுள்ள ஒரு மனிதனை அவர் தள்ளிவிடுவது கிடையாது. மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கருணையுள்ள இந்த ராஜ்யத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாமும் இரக்கமும் கருணை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் பெற்றிருப்போம் என்றால், நான் ஒருபோதும் தகுதியேற்றவனாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்திருப்பார் என்றால், நாம் மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருபோதும் பழிவாங்கும் எண்ணத்தை உடையவர்களாக, மன்னிப்பதற்கு நாம்
தாமதமுடையவர்களாக அல்லது மன்னிக்கிறதுக்கு மன்னிக்கதை நாம் மன்னிக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு அனுபவத்திற்குள்ள வராமல் நாம் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெறுப்பையும் பழிவாங்கும் எண்ணத்தை கொண்டிருப்பேன் என்றால் நான் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் நான் வாழவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் அவருடைய கருணையும் இரக்கத்தையும் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது அநேக மக்கள் நம்முடைய இரக்கத்தையும் நம்முடைய செய்கைகளையும் பார்த்து இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு நாம் ஒரு கருவியாக செயல்படுவோம். ஒருவேளை என்னுடைய வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய அருகாமையிலும் கூட நான் ஒரு வெறுப்பானவனாக எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அவர்கள் என்ன தீமை செய்கிறார்களோ அதையே நான் தீமையாக செய்து கொண்டிருப்பேன் என்றால் எப்படி நான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நான் ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வாழ முடியும்? இப்படி நான் என்னுடைய நன்மையான காரியங்களின் மூலமாக மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் நான் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக நான் செயல்பட முடியும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. 15 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், எந்நாளும் சோசரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தால் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நினைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று சொல்லி வாழ்த்துவார்கள். அவர் பிழைத்திருப்பார் என்று சொல்லும் பொழுது அவரால் மீட்கப்பட்ட மக்கள் வந்து அவரை புகழ்ந்து, ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்லி அவரை வணங்குவார்கள் என்று அர்த்தம். இயேசு ராஜா என்றென்றும் வாழ்வார். அந்த மகத்தான அரசர் பரிசுகளையும் மரியாதையும் புகழ்ச்சியும் பெறுவார். பதிலுக்கு அவர் பூமிக்கும் தம் மக்களுக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை வழங்குவார் என்று இதனுடைய அர்த்தம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஃப்ரேஸ் நம்ம பார்க்கலாம். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லும் பொழுது அது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருந்தார். அது நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது 12:1 முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீர் உன் தேசத்தையும் உன் தினத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு போய் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆனால் இருப்பினும் இந்த ஆசீர்வாதம் முழுவதுமாக ஆபிரகாம் மூலமாக மனிதருக்குள்ள வரவில்லை. மாறாக ஆபிரகாமினுடைய வழித்தோன்றலாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்திற்கு வந்தது. நீ மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பற்றியதான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார், அல்லது உடன்படிக்கை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அது முழுமை பெற்றது எப்படி என்றால் ஆபிரகாமுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். அதனால்தான் கலாத்தியருக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார். 3வது அதிகாரம் 8 முதல் 9 வசனத்தில் பார்ப்போம் என்றால், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்து, அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் நாம் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறாள் என்று பவுல் இங்கே எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்ம மறுபடியும் எபேசியர் 1:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்கிற சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திலே இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இது இது ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் எப்பொழுதும் ஒரு பொருள் அல்லது எல்லா இடங்களிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது அவர் உண்மையிலே உடனடியாக செல்வந்தர்களாகிவிடுவார்கள் அல்லது பணக்காரர்களாகிவிடுவார்கள் என்று நாம் எப்பொழுதும் செல்வத்தை கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டிருப்பதாக நாம் இருக்கக்கூடாது. அதை பற்றி தான் நாம் கண்ணோட்டம் இருக்கக்கூடாது. மாறாக இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற நமக்கு அன்பு, அவர் கொடுத்திருக்கிற சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற சந்தோஷம்,
நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழல் மத்தியிலும் கூட நாம் ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தோடு கூட ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வர கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டு அவர் மூலமாக அநேக சமுதாய மாற்றங்களையும் இந்த உலகம் பார்த்திருக்கிறது. அதாவது நம்முடைய எங்கெங்கெல்லாம் நற்செய்தி பரவி இருக்கிறதோ அங்கே மக்கள் கல்வியின் மூலமாக, சமூக மேம்பாட்டின் மூலமாக உயர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மிஷனரி வாழ்க்கையை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய நாட்டிலே இந்த தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு கல்வி அறிவிலும் அல்லது சமூக மேம்பாட்டிலும் அல்லது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் என்றால் மிஷனரிமார்களுடைய வாழ்க்கை, அவர்கள் செய்த கல்வி பணி, சமுதாய பணி, அவர்கள் சுவிசேஷம் சொன்னவர்களாக கூறியவர்களாக மாத்திரமல்ல, நம்முடைய மக்களை எல்லா பகுதியிலும் எல்லா அங்கங்களிலும் கூட அவர்கள் மேம்படுத்தும்படியாக அநேக விதமான சேவைகளை செய்து மக்களை முன்னேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை வில்லியம் கேரி போன்றவர்கள் கல்கத்தாவில் அவர் வந்து இருக்கும் பொழுது சதி அல்லது உடன்கட்டை ஏறல் என்ற ஒரு மிக மிக ஒரு தீய ஒரு சமுதாயத்தில் பின்பற்ற வந்த ஒரு பழக்கத்தை அவருடைய சட்டத்தின் மூலமாக அவர் அதை முழுவதுமாக ஒழிப்பதற்கு ஒரு மிக மிக அதிகமாக அவர் பாடுபட்டார். இப்படி அநேக விதமான ஆப்பிரிக்க கண்டங்களாக இருக்கட்டும், இன்னும் அநேகமான உலகத்தில் அநேக இடங்களிலே நற்செய்தி மாத்திரமல்ல, இந்த அந்த மக்கள் சமூக ரீதியான மாற்றங்களை அல்லது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் ஒரு கருவியாக பயன்பட்டது என்று நாம் பார்க்கலாம். எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் மக்கள் இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்திருக்கிறார்களோ, ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாக மாறியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் வரலாற்று ரீதியாக மிஷனுடைய வாழ்க்கையின் மூலமாக. அது மட்டும் கிடையாது, இங்கே பார்க்கிறோம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் அவருடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்வதற்கு நம்முடைய ஜெபம் அவசியமா என்று நாம் கேட்கலாம். இயேசுடைய ராஜ்யத்திற்காக நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவருக்கு நம்முடைய ஜெபங்கள் தேவையில்லை. ஆனால் அவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும்படியாக நம்முடைய ஜெபத்தை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்துகிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கென்று ஜெபிக்கலாம் நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இந்த 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 நான் அவருடைய ராஜ்யத்திலே ஒரு ஆசீர்வாதத்துடைய கருவியாக நான் இருக்கிறேனா? இந்த சமுதாயத்திலே நான் ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு கருவியாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாக, மற்றவர்களுடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய செயல்கள் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, அப்படி இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கென்று அவருடைய ராஜ்யம் உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும், நற்செய்தி பரவப்பட வேண்டும் என்று மிஷனுடைய வாழ்க்கை, மிஷனுக்காக துன்பப்படுகிற மிஷனரிகளுக்காக எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய ராஜ்யம் நிலை பெற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய தனி ஜெபத்திலே, உங்களுடைய குடும்பத்தை ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசியாக அது இந்த ராஜாவை துதிக்கக்கூடிய ஒரு துதியாக 18 முதல் 19 வசனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, ஆமேன் ஆமேன் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீது சொல்கிறார், அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த பின்னோக்கி அவருடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை பற்றி பேசவில்லை. மாறாக அவர் எதிர்நோக்கி இருந்த அந்த ராஜ்யத்தை பற்றி அவர் சொல்கிறார். அவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர், அவர் துதிக்கப்பட வேண்டும், அந்த இஸ்ரவேலின் ஆண்டவர் துதிக்கப்பட வேண்டும் என்று இங்கே தாவீது சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் எதிர்நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நாள் மேசியா வருவார். அவர் இந்த உலகத்திலே நீதியான நித்தியமான உலகளாவிய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவார் அல்லது ஸ்தாபிப்பார். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை இந்த உலகத்தை நிரப்பும் என்று தாவீது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் மூலமாக அவர் எப்பொழுது இந்த உலகத்துக்கு வந்தாரோ அப்பொழுது அது நிறைவேறிற்று. அதான் நம்ம லூக்கா 2வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் பொழுது தூதர்கள் வருகிறார்கள். அவ்வேளையிலே அவர் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு பிறந்த பொழுது யோவான் 1:14 நாம் இப்படி வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மகிமையை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது. அவருடைய மகிமையை கண்டோம் என்று இங்கே அவருடைய சீசர்கள் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக அவர் சிலுவை மரணத்துக்கு செல்லும் பொழுது அவர் எப்படி சொல்கிறார்? யோவான் 12:23-24 வசனங்களிலே, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். கடைசியில் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தை உலகத்திற்கு ஸ்தாபித்தார். எப்படி அவருடைய நீதியுள்ள ராஜ்யம் அல்லது அவருடைய உலகளாவிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது என்றால், அவர் உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்து தன்னுடைய சிலுவையின் மூலமாக இந்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்தார். அதான் பிலாத்து சொல்கிறான், இதோ உங்கள் ராஜா என்று சொல்கிறான். அவனே ஒரு சாட்சி கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். கடைசியாக 19 வசனத்தில் பார்க்கிறோம், அவர் மகிமை பொருந்த நாமத்திற்கும் என்றென்றைக்கும் சோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக, ஆமேன் ஆமேன் என்று பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் வந்து ஸ்தாபித்த அவர் பயன்படுத்திய கருவி என்றால் மகிமை, அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கருவி என்னவென்றால் அவருடைய சிலுவை மரணமாக இருக்கிறது. கடைசியாக 20ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்து விட்டது என்று பார்க்கிறோம். இதில் தாவீது பயன்படுத்தக்கூடிய அந்த பதத்தை பாருங்கள். ஈசாவின் குமாரனாகிய தாவீது இப்பொழுது ராஜா, அவன் ராஜாவாக இருந்து கொண்டு சாலமோனுடைய ராஜ்யபாரத்திற்கென்று அவன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். ஆனால் அவன் இப்பொழுது அந்த ராஜா என்ற ஒரு பட்டத்தை கலந்து விட்டு அந்த மகிமை மிக்க ராஜாவின் முன்பதாக தன்னுடைய வம்சாவளி பட்டத்தை அவன் பயன்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அவன் தாவீது ராஜாவினுடைய விண்ணப்பங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் என்று சொல்லி தன்னை அவன் தாழ்த்தி கொண்டு, இந்த ராஜாவுக்கு முன்பதாக நான் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய ராஜ்யம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி தன்னை வெறுமையாக்கி ஈசாவின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று சொல்கிறான். அப்படி என்றால் இந்த நீதியானதும் நித்தியமானதும் இரக்கமுள்ளதும் இந்த உலகளாவிய இந்த ராஜ்யத்துக்கு முன்பதாக இந்த பூமியினுடைய எந்த ராஜ்யமும் நிலை நிற்க முடியாது. இந்த ராஜ்யத்திற்கு ஈடான வேறு எந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படி என்றால் இந்த ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பாக்கியசாலிகள், நீங்கள் பாக்கியவான்கள். கடைசியாக முடிக்கும்படியாக நான் சில கேள்விகளை உங்களோடு கூட கேட்டு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த மகிமை மிக்க ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் அவருடைய ஆளுகைக்கு உள்ளாக வரும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். இரண்டாவதாக, நீங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்றால், உங்கள் வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதியிலும் கூட இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் அல்லது சில பகுதிகளை இன்னும் ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறீர்களா? அந்த ஏரியாக்களில் அல்லது அந்த பகுதியிலே ஆண்டவர் ஆளுகை செய்யாமல் இருக்கிறீர்களா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்துல நீங்கள் வர வேண்டும். மனம் திரும்பி இருக்கக்கூடிய காரியங்கள் ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்துல சரணாகதியாக வந்து முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்க முடியாங்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்றால் அப்பொழுதுதான் நம்ம ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். அடுத்ததாக, இந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் ஜபிக்கிறீர்களா? நீதியுள்ள இந்த ராஜ்யத்திற்கென்று, இந்த இரக்கமுள்ள ராஜ்யத்திற்கென்று நீங்கள் தொடர்ந்து இந்த ராஜ்யம் உலகத்திலே பரவ வேண்டும், முழுவதுமாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஜபிக்கிறீர்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும். கடைசியாக, இந்த ராஜ்யத்திலே நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக அல்லது பயனுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், விசுவாசியாக மாறி இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில இந்த ராஜ்யத்துக்கென்று எந்த பயனும் அற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது ஒரு வீணான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த ராஜ்யத்தில் நீங்கள் ஒரு பகுதியாக இருப்பீர்கள் என்றால் என்னுடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்க வேண்டும், இந்த ராஜ்யத்தில் நான் ஒரு கருவியாக இருந்து கொண்டு இந்த ராஜ்யத்தில் நான் பயனுள்ளவனாக மாற வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த ராஜ்யத்தில் நான் என்ன செய்ய முடியும், நான் என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை நீங்கள் உங்களை பார்த்து கேள்வி கொண்டு இந்த ராஜ்யத்தில் ஒரு பயனுள்ள ஒரு குடிமகனாக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு நாம் சோதித்து அறிவோம்.
ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலையில் நாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கமுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, இந்த வேளையில் கூட எங்களோடு கூட நீர் பேசியிருக்காங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரன் மூலமாக ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உம்முடைய குமாரனை கொடுத்து இந்த மகிமையுள்ள ராஜ்யத்தை அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவரே நீ நிலைநிறுத்தினீர். உம்முடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருந்த எங்களை, ஒன்றுக்கு உணர்ந்தவர்களாக இருந்த எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உம்முடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நித்திய ராஜ்யத்திலே, இந்த மகிமையுள்ள ராஜ்யத்திலே, இந்த உலகளாவிய ராஜ்யத்திலே, இந்த நீதியுள்ள ராஜ்யத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒரு பகுதியாக இருப்பதை ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். ஆண்டவரே இந்த உலகத்திலே அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே, இருந்தாலும் எங்களை நீர் தேர்ந்தெடுத்தீரே ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ராஜ்யத்திலே நாங்கள் ஒரு கணிகை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாங்கள் சோதித்தறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவம் எங்களை தடை செய்வதாக இருக்கட்டும், அல்லது அநேக இடங்களிலே ஆண்டவரே, அநேக பகுதிகளில் நாங்கள் உங்களுடைய ஆளுகைக்கு எங்களுக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருப்போம் ஆண்டவரே. இருந்தால் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இந்த ராஜ்யத்திலே ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யம் தொடர்ந்து உலகத்தில் நிலைநிறுத்தப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் பருவதற்கு நாங்கள் ஒரு கருவியாக எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய செயல் மூலமாக, என்னுடைய வார்த்தையின் மூலமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மறுபடியும் எங்களோடு கூட நீ பேச நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடம்பெறும் ஜெபிக்கிறோம். இயேசுவில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.